All glory and honor and praises forever and ever to God the Father, God the Son, God the Holy Spirit. Amen. எல்லா துதிகளும் ஞானமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உண்டாவதாக. Amen. Good evening, my dear brothers and sisters in Christ. We welcome you all for this evening lockdown family prayer fellowship under one roof as one voice to our God to glorify, to magnify His name. பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஒரே குடாரத்தின் கீழே ஒரே குரலாய் நாம் ஏகோபித்த நிலையிலே தேவை மையப்படுத்த போகிறோம், பிரஸ்தாபப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. எல்லா துதிகளுக்கும் பாத்திரமா இருக்கிற அந்த ஆண்டவரே, இந்த இரவுகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் தருணத்தை கொடுத்து உங்களை துதிக்கும்படியாக வைத்திருக்கிறீர் சுவாமி. எங்களை ஸ்திரமாக வைத்திருக்கிறீர். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல உணவுகளை நாங்கள் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம், ருசித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் தேவையை அறிந்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. நாங்கள் விக்கினங்களோ கஷ்டங்களோ இல்லாதபடிக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மேம்படுத்துகிறோம் சுவாமி. நேர்கொண்டு தெரிந்து கொண்டு ஜனத்தை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர், பலப்படுத்தியிருக்கிறீர், வல்லமை நடத்தி கொண்டிருக்கிறீர். இந்த நாள் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற அருமையான நாள் என்று நாங்கள் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடத்துகிறோம் சுவாமி. Every day has been like the dewdrops from your hand to us, a blessing for us to serve you, to worship you, to look unto you, to receive the best of blessings from your hand, O Lord. இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவைகளை அறிவீர், எங்கள் சுகங்களை கட்டளையிடுவீர், எங்கள் விடுதலையில் நீர் கொடுப்பீர், என்னுடைய சுகவீனங்களை பலனை மாற்றி போடுவீர், ஸ்திரமாய் வாழ வைப்பீர். உம்முடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து எங்களை காப்பாற்றி வழிநடத்தி விசுவாசிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய தேவைகள், இந்த வருடத்தினுடைய தேவைகள் எல்லாம் நீ பாதுகாத்துக் கொள்ளும். வரப்போற எல்லா வக்கியங்களிலிருந்து எங்களை விடுவித்து காத்துக்கொள்ளும். பலப்படுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மயப்படுத்துகிறோம் சுவாமி. இந்த தருணத்தை கொடுத்திருக்கிறோம் என்று செலுத்துகிறோம். அநேகருக்கு இந்த தருணம் இல்லாமல் இருக்கிறது. உம்மை துதிக்க, உம்மை பற்றி பாட, உம்மை சிந்திக்க, அவருடைய நாமத்தை வணங்க எங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிற இந்த காலகட்டத்திலே உம்முடைய அன்பு எங்கள் மீது இருப்பதனாலே, கிருபை இறக்கம் இருப்பதனாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். துதிக்கிறோம். பலப்படுத்துங்க. யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. தலையாய் பெயர் பெயராய் அவருடைய தேவையெல்லாம் சந்தித்து கொடுங்க. வரப்பட்ட மக்களை அழைத்து கொண்டு வாருங்க. எந்த ஒரு விக்கினங்களோ சுகவீனங்களோ இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க முடியாய், உங்களுடைய சாட்சியை நாங்கள் அறிவிக்க முடியாய், உம்முடைய பாடலை நாங்கள் பாடி மையம் பெற்றுக் கொள்ள முடியாய், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமை சேர்க்க முடியாய். கேள்வி செய்யுங்க, வேலைப்படுத்துங்க, காத்துக்கொள்ள இடத்துங்க, ஆசீர்வதிங்க. இப்ப இயேசுவின் மூலம் கேட்கின்ற பிதாவே, ஆமென். Welcome my brothers and sisters for this lockdown family prayer fellowship on behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House. I bless you in the name of our Lord and Savior Jesus Christ. I invite you for this evening worship together. இந்த பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் சகோதர சகோதரிகள் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விடுதலையின் ஊழியத்தின் சார்பிலையும் விடுதலை ஜெப வீட்டின் சார்பிலையும் உங்களை வரவேற்பு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சேர்ந்து தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். வல்லமையுள்ள கவியை சேர்ந்து பாடுவோம். Let's sing a powerful chorus together and worship His name. Wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power
wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். Hallelujah. Let's get into the service by singing the first song and praise His name together as one family of one praise. Let's praise His name. ஒரே குடும்பமாய் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு தமிழ் பாடல், நல்ல பாடலாளர்கள் கடந்து செல்வோம். சேர்ந்து பாடும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். I request you to sing along with me and glorify God's name and receive His blessings. It's a very old song. It's a nice song. A song for the present situation. காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, எண்ணம் எல்லாம் வீணாகும், கல்வி எல்லாம் மண்ணாகும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் அந்நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் அந்நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். கருணையின் அழைப்பினால் மரண நேரம் வருகையில் சுற்றத்தார் சூழ்ந்திட, பற்றுள்ளோர் கதறிட, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் அந்நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் அந்நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். துன்பம் எல்லாம் மறைந்து போம், இன்னல் எல்லாம் மாறி போம், வியாதி எல்லாம் நீங்கி போம், நாயகன் நம் இயேசுவால். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் அந்நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் அந்நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள்.
வாழ்க்கையை இயேசுவால் நாட்களை பூரிப்பார். ஓட்டத்தை மூடிக்க காத்துக்கொள் விசுவாசத்தை. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் அந்நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் அந்நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் அந்நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் அந்நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். ஒரு அருமையான பாடல், பல வருடங்களுக்கு முன்பதாக இயற்றிய நல்ல ஒரு பாடல். காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வி எல்லாம் மண்ணாகும். இந்த காலகட்டத்தில் கற்றுக்கொண்ட மருத்துவம் காப்பாற்ற முடியல. The medical, the science that we happen to learn is not helping. All our thoughts and desires are not helping us. The time is going. We are all losing our ages, our youth has gone, our strength is gone. The only thing that we look on is God. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் அந்த நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். கருணையின் அழைப்பினால் மரண நேரம் வருகையில் இன்று அநேகர் மரணத்தை எதிர்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையிலே நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுற்றத்தார் சூழ்ந்திட, all our friends and families and relations are looking. பற்றுள்ளோர் கதறிட, நம்மை சுற்றி இருக்கிற யாவரும் நம்முடைய சூழ்நிலை பார்த்து அழுக, நாமோ தேவனை தரிசிக்கிற விசுவாசத்தில் நாம் தரித்திருக்கிறோம். இந்த வரிகள் மிகவும் ஆழமான வரிகள். துன்பம் எல்லாம் மறைந்து போம், இன்னல் எல்லாம் மாறிப்போம், வியாதி எல்லாம் நீங்கிப்போம், நாயகன் நம் இயேசுவால். The only refuge, the only way is God. The moment you look onto Him, the moment you look onto the cross, you come for a redemption, a repentance. A reformation is happening. ஒரு மாறுதல் நடக்கிறது. கர்த்தர் மகிமையான காரியங்களை வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறார். அருமையான காரியங்கள். வாழ்க்கையை இயேசுவால் நாட்களை நீ பூரிப்பாய், ஓட்டத்தை முடிக்க காத்துக்கொள்ளும் விசுவாசத்தை. கடைசியாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம், விசுவாசத்திலே நாம் தரித்திருக்கும்படியாய். நம்ம சுற்றி இருக்கிற சூழல் மாறலாம். இன்றைக்கு பணம் வரும், நாளைக்கு பணம் போகும், இன்னைக்கு மனிதர்கள் கிடைப்பார்கள், மனிதர்கள் செத்து போவார்கள். கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் அழியாத ஒரு நாளாய் இருக்கிறது. Glory be to God for the wonderful song that God happened to give for us tonight. அருமையான பாடலை கொடுத்திருக்கிறார். மையப்படுத்த முடியாய் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 7 வசனங்களிலிருந்து 12 வசனங்கள் முடிய ஒரு அருமையான வசனம். இதை மறுபடியும் படிக்கிறோம் இந்த மாதத்திலே. We are reading this verse again and again this month. A wonderful verse, Psalm chapter 2 verse 7 to 12 is a responsible psalm. Please read and get the God's blessings for you and your family. வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். I will declare the decree the Lord had said unto me, Thou art my son, this day have I begotten thee. Ask of me, and I shall give thee the heathen for thine inheritance, and the uttermost parts of the earth for thy possession. Thou shalt break them with the rod of iron, thou shalt dash them in pieces like a potter's vessel.
Be wise now, therefore, O ye kings, be instructed, ye judges of the earth. Serve the Lord with fear and rejoice with trembling. Kiss the Son, lest he be angry and ye perish from the way when his wealth is kindled but a little. Blessed are all they that put their trust in the Lord. Amen. Amen and amen. Glory be to God. May the good Lord bless the family who happen to read it. May God be along with them and do the mighty things in their life. May God answer all their prayers. தேவன் தாமே அவருடைய ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் வரளிப்பாராக, கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்துவாராக. இரண்டாவது பாடல் அருமையான பாடல், ஒரு ஆங்கில பாடல், சேர்ந்து பாடி மையப்படுத்துவோம். It's an English song. Let's sing and glorify God together. Let's give praises to Him. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord Most High. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord Most High. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. His name is to be praised and worthy to praise. Amen.
அவர் நாமம் உன்னதமான நாமம். அவர் மகிமைப்படக்கூடிய தேவன், மகிமை பிரதாபன், அவரை நாம் வாழ்த்தி நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த நேரத்திலே உங்கள் நண்பர்கள், அன்பர்கள், உறவினர்கள் யாராவது சுகவீனமாக இருக்கிறார்கள் என்றால் இந்த ஆராதனையுடைய லிங்கை நீங்கள் ஷேர் செய்யும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன், பகிரும்படியாய். அவர்களும் தேவனுடைய ஒரு பிரசனத்திற்கு வரும்பொழுது அவர்கள் ஜெபிக்கப்படும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை, வல்லமையான காரியங்களை செய்வார். If your friends or near and dear or your relatives or your companions or your colleagues or anyone who is sick right now severely, you can share the link along with them. Make a way for them to come and take part in this service. We're going to pray for them and God is going to do mighty wonders in their life. Glory be to God for the wonderful song. Let's magnify God with the third song. It's a Tamil song. Let's magnify together. மூன்றாவது பாடல் தமிழ் பாடல், தெரிந்த பாடல். தேவனுக்கு நாம் பாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன்
பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். Let's clap our hands and sing praises to Him for the God who created us and protecting us. நம்மை உண்டாக்கின தேவனுக்கு கரங்களை தட்டி நாம் ஆர்ப்பரித்து ஆரவரித்து மகிமை செலுத்துவோம். பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்தினீர் துதியுங்கள். பெரியவரே, பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். Hallelujah. Glory be to God for the wonderful song. During sermon, the Bible reading will be displayed. You can read for the glory of God and receive His blessings for you and your family. Let's praise God and worship His name. Adore Him. செய்தியின் மத்தியிலே வசனங்கள் உங்களுடைய கண்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அதை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். இப்பொழுது நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். பாடல்கள் பாடி துதிகளோடு அவரை சந்தோஷப்படுத்துவோம். 4வது பாடல் ஒரு ஆங்கில பாடல், நல்ல பாடல். என்னோடு சேர்ந்து பாடும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். Do Lord, oh do Lord, oh do remember me. Do Lord, oh do Lord, oh do remember me. Do Lord, oh do Lord, oh do remember me. Way beyond the blue. I've got a home in glory land that outshines the sun. I've got a home in glory land that outshines the sun. I've got a home in glory land that outshines the sun. Away beyond the blue. Let's sing together. Do Lord, oh do Lord, oh do remember me. Do Lord, oh do Lord, oh do remember me. Do Lord, oh do Lord, oh do remember me. Way beyond the blue. Do Lord, oh do Lord, oh do remember me. Do Lord, oh do Lord, oh do remember me. Do Lord, oh do Lord, oh do remember me. Way beyond the blue. I took Jesus as my Savior, you take Him too. I took Jesus as my Savior, you take Him too. I took Jesus as my Savior, you take Him too. Way beyond the blue. Do Lord, oh do Lord, oh do remember me. Do Lord, oh do Lord, oh do remember me. Do Lord, oh do Lord, oh do remember me. Way beyond the blue. Do Lord, oh do Lord, oh do remember me. Do Lord, oh do Lord, oh do remember me. Do Lord, oh do Lord, oh do remember me. Way beyond the blue.
Glory be to God. This is a moment to share our thanks towards God, to praise His name, to adore Him, to worship Him. We did our praises by glorifying and singing unto His name. Now it's time to say our thanks, showing our gratitude to God. Let's say our testimonies, whether it's small or big, but it's a testimony in front of God. சிறியதோ பெரியதோ சாட்சிகள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதற்குரிய ஒரு தருணம். இவ்வளவு நேரம் துதிகளோடே பாடிக்கொண்டிருந்தீர்கள், மகிமையோடே அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தீர்கள். இந்த நேரத்தில் கர்த்தர் வாழ்க்கையில செய்திருக்கிற சிறிய பெரிய காரியங்கள் அற்புதங்களாக நிகழ்த்திருப்பார். அவருக்கு நன்றி சொல்லுமாறு, உங்கள் சாட்சிகளை நீங்கள் சொல்லுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Glory be to God. Testimony time, சாட்சியின் நேரம். All praise and glory to God. Sir, can you hear me? Yes, loud and clear. Yes. I thank God for the wonderful day He has blessed us with. இன்னைக்கு நாங்கள் மறுபடியும் காரைக்குடியிலேருந்து நாங்கள் சென்னை ரிட்டர்ன் வந்தோம்னா அப்பா என் தங்கச்சி வந்தோம். ஸோ காட் பிளெஸ்ட் அவர் ஜர்னி. நாங்கள் ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிருந்து இங்கே ரீச் ஆகிற வரைக்கும் காட் கேவ் அஸ் தி பெஸ்ட் ஆஃப் ஃபுட். நல்ல சாப்பிட்ற நல்ல பிளேசஸ் கொடுத்தாரு. அப்படியே சேஃபாக செய்யணும். அண்ட் இன்னைக்கு கூட நாங்கள் போன அன்னைக்கு நான் என்ன பார்த்தேன், இன்னைக்கு கூட கரெக்டாக திருச்சி ஏர்போர்ட் அவுட்டர் கிட்ட இங்க நாங்க போற லேன்லயே there was an accident. I was shocked because அதே மாதிரி போகும்போதும் அதே மாதிரி எங்க லைன்ல நாங்க போற சைட்ல ஒரு ஆக்சிடென்ட் வந்திருக்கு and they just happened. ஸோ இன்னைக்கு நான் காலைல ஓட்டிட்டு வரும்போது நான் பார்த்ததுன்னா அது அப்பதான் நடந்திருக்கு. hardly I could see now people running there and அப்பதான் crowd ஆகுது. I didn't want to இன்னும் இதெல்லாம் பார்க்கல, but I could see that அந்த நேரம் கொஞ்சம் நடந்திருக்கு. I just want to thank and praise God for taking care of our journey back here. All praise and glory to God. Thank you. God is a lifesaver when our lives are in distress. ஒரு பெரிய அற்புதத்தை செய்யக்கூடிய தேவன். யோசித்து பாருங்க, பல முறை நம்ம நடந்து போயிருப்போம், ரிக்ஷால போயிருப்போம், ஆட்டோ ரிக்ஷால போயிருப்போம், சைக்கிள்ல போயிருப்போம், பஸ்ல, ட்ரெயின்ல, ஃப்ளைட்ல, சில நேரங்களில் கப்பலில் கூட போயிருப்போம், படகுல போயிருப்போம். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து நம்ம உயிர் போயிருக்கலாம். ஆனா கண்ணுக்கு முன்னாடி இந்த அசம்பாவிதம் இருக்கும், ஆண்டவர் நம்மளை காப்பாத்திருப்பார் நம்ம வாழும்படியா. ஒருவேளை அவருடைய லிஸ்ட்ல நம்ம பேர் இல்லாம இருந்திருந்தா அன்றைக்கே மரணம் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கும். என்ன அழகா காப்பாற்றுறாரு பாருங்களேன். முன்கூட்டியே தெரிந்து ஒரு சூழ்நிலையும் காப்பாற்றுகிறதே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, நன்றி சொல்லி ஆக வேண்டும். கர்த்தர் தாமே சாட்சி ஆசீர்வதிப்பாராக. Glory be to God for the wonderful testimony. May God bless them, may God uplift them, and may God be their God forever. Amen. Any more testimonies for the glory of God? Please share it. சாட்சியை நீங்கள் சொல்ல முடியாது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்க அம்மாவுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்க உடம்பு சரியாக இருந்தாங்க. நடுவில் சமீபத்துல 2 நாளா ரொம்ப அவங்க ஆக்டிவா இருந்தாங்க. அவங்களே எழுந்துச்சு யாரு தூங்குறாங்கனால லைட்டை போட்டுட்டு ஜெபம் பண்ணுவாங்க, ப்ரே பண்ணுவாங்க, பாட்டு பாடிப்பாங்க. அவங்களே நல்ல அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகமான ஒரு மாறுதல் தெரிஞ்சுது. கர்த்தர் கிருபையா அவங்கள சுகத்துல இருந்து மீட்டு இது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆமென். இந்த ஒரு சூழ்நிலையில சிறு பிள்ளைகளுக்கு கொள்ளை நோய் வரும், சிறு பிள்ளைகள் வெகுவாய் பாதிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பெரியவர்கள் ஏற்கனவே சுகவீனப்பட்டிருக்கிறார்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நாமும் உட்பட. ஆனா ஆண்டவர் பாருங்க என்ன அளவுக்கு ஒரு பலன் கொடுத்திருக்காரு. பிரதர் சொல்ற சாட்சி எல்லாம் கேட்கும் பொழுது ஒரு நாள் ஒரு அப்டேட் கொடுக்கிறார். பிரதர் அழகா சொல்றாரு, அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எந்த அளவுக்கு சத்துவத்தை கொடுத்திருக்காரு, பலனை கொடுத்திருக்காரு பாருங்க. அவங்க எழுந்திருச்சு லைட் போட்டு அவங்களா ஜெபம் பண்ற அளவுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சுகம் தேவனால் கிடைக்கப்பெற்ற ஒரு சுகம். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தகப்பனாரோ ஒரு தாயாரோ இல்ல நம்முடைய மாமாவோ அத்தையோ சித்தியோ பெரியமாவோ பெரியப்பாவோ யாரா இருந்தாலும் அவர்களுக்காக ஜெயிப்பது நம்முடைய கடமை. அது எதிராளிகளா இருந்தாலும் நாம் ஜெயிப்பது நம்முடைய கடமை. காரணம்
ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது, அநேக நேரங்களில் என்னுடைய எதிராளிகளுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருப்பேன். என் வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகள், என்னுடைய வேலை ஸ்தலத்திலே, என்னுடைய படிக்கும் பொழுது படிக்கிற வயதிலே, நான் வாலிப பிராயத்திலே, இன்னும் அதிகமான நாட்களை பார்க்கும் பொழுது என்னை மோசம் போக்கினவர்கள் எனக்காக என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டவர்கள் நான் யோசித்து பார்க்கும் பொழுது, இந்த நாள்ல அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இரவுல ஜெபிக்கும் பொழுது காரணம், ஆண்டவருடைய வார்த்தை, உன்னுடைய எதிராளிகளுக்காக நீ ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். உன்னுடைய எதிராளிகளுக்கு நீ ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது உனக்கு ஆசீர்வாதம் வழங்கப்படும். உங்கள் வாயிலிருந்து சபித்தல் உண்டாயிருக்க வேண்டாம், நீங்கள் சபிக்கிறது ஆசீர்வாதமாய் போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது நம்ம தலையில ஆசீர்வாதம் விடும். இன்னைக்கு சொல்லக்கூடிய சாட்சிகள் கேட்கும் பொழுது அருமையா இருந்துச்சு. அந்த தாயாருக்கு கொடுத்த ஒரு சுகத்தை கர்த்தர் இன்னும் அதிகமான பலத்தை கொடுத்து அந்த குடும்பத்திற்காக அவர்கள் ஜெபிக்கும்படியாய் ஒரு ஜெப வீராங்கனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரியோர்களையும் பாதுகாத்துக் கொள்வார். விசேஷமாய் இன்னும் அதிகமான ஒரு ஜெபங்களால் அவர்கள் நம்மை நடத்துவார்கள் என்று விசுவாசித்து கர்த்தர் அவர்களுக்கு சத்துவத்தை பலனும் கொடுப்பார் என்று நாம் ஜெபித்துக் கொள்வோம். சாட்சி சொன்ன சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், சாட்சியை ஏற்றுக்கொள்வார். Any more testimonies for the glory of God? சாட்சிகள் வந்து நீங்க சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Glory be to God. Hallelujah. இன்றைக்கு காலையிலே நான் என்னுடைய ஒரு நண்பருடைய வீட்டிற்கு சென்றிருந்தேன். இன்று அவர் அப்பா அவருடைய அம்மா இறந்து இந்த நாளுடைய காரியம் இருந்தது. They were following the rituals and my close friends father and mother, ஏற்கனவே சொன்னது போல சனிக்கிழமை அவங்க அப்பா இறந்தார், ஞாயிற்றுக்கிழமை அவங்க அம்மா இறந்துட்டாங்க. Saturday father died, Sunday mother died. Today it was their ceremony rituals. They have called me, even though they are non-Christians. I invited myself over there. நானே போய் சென்று பார்த்து கொண்டிருந்தேன். நான் ஒருவன் மட்டும் தான் இருந்தேன், மீதி எல்லாம் குடும்பத்து ஆளுங்க மட்டும் தான் இருந்தாங்க, ஃபேமிலி ரிலேஷன்ஸ் மட்டும் தான். நான் ஒருத்தன் தான் வெளியாள். போனேன், அவங்களோட இருந்து அவங்களுடைய இதில் பங்கு கொண்டு சாப்பிட்டு விட்டு வந்தேன். போகும்பொழுது காலை வெளியே ஒரு 3-4 முறை நான் வெளியே போய் வந்தேன். போகும்பொழுது எல்லாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள், இந்த ஆம்புலன்ஸ் அண்டர்டேக்கிங் வெஹிக்கிள், இந்த பிணங்களை எடுத்து செல்லக்கூடிய அமரர் ஊர்தி, இப்படியாக அநேக விஷயங்களை பார்த்தேன். மாலைங்க, பூங்க, ஆம்புலன்ஸ்ல கூட்டு போறது, ட்ரிப்ல எடுத்து போறது, அப்புறம் ஃபியூனரலுக்கு கூட்டு போறது, இப்படியா பல காரியங்களை பார்த்து கொண்டிருந்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஜனங்க என்ன பண்றாங்க, ஒரு சில பேர் நான் பார்க்குறேன் ஓடி போறாங்க, அது ஒரு கெட்ட சகுனம் மாதிரி. இன்னொன்று என்ன பண்றாங்க, அதை பார்த்து பயந்து போறாங்க, வியந்து உள்ள யார் இருக்கணும் அவ்வளோ நேரம் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த சவுண்டு, ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்ட பிறகு ஒரு ஃபியூனரல் இருந்து ஒரு வண்டி அமரர் ஊர்தி வந்த பிறகு உடனே அவருடைய பார்வைகள், அவருடைய சிரிப்புகள் அடங்கி போயிடுது. இன்றைக்கு அவ்வளோ ஒரு பயம், அவ்வளோ ஒரு கலக்கம். யோசித்து பார்க்கிறேன், அந்த வண்டி பக்கத்துல போட்டு பயப்படுறாங்க. மதியம் நான் வரும் பொழுது என்னுடைய வாகனத்திற்கு பக்கத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வந்து கொண்டிருந்தது. பாதி தூரம் வந்த பிறகு அந்த ஆம்புலன்ஸ்ல சைரன் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்னடா அது நல்லா போயிட்டு இருந்தாங்களே, ஸ்பீட்ல சைரன் ஆஃப் பண்றான்னு பார்த்தா உள்ள இருக்கிறவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உள்ள இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க. உடனே அவங்க இறந்து போயிட்டாங்கன்ற பிறகு அந்த உள்ள இருந்த அந்த கோவிட் யூனிஃபார்ம், அந்த ட்ரெஸ் போட்டிருந்த, அந்த ப்ரொடெக்ஷனுக்காக போட்டிருந்த மற்ற ஆட்கள்லாம் தைரியமா இருங்கன்னு சொல்றாங்க. ஆனா வண்டி பக்கத்துல வருவதற்கு எல்லாம் பயப்படுறாங்க, எல்லாம் தள்ளி தள்ளி போறாங்க. எங்க அவங்களுக்கு வந்துடும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை சிரமம் வச்சிருக்கிறாரு. நம்ம எங்க சென்றாலும், எங்க வந்தாலும், எதை வாங்கினாலும், எதை சாப்பிட்டாலும், எதை குடிச்சாலும், யார்கிட்ட பேசினாலும், நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வந்து லெட்டர் கொடுக்குறாங்க, இல்லை கதவு தட்டுறாங்க, இது அதுன்றாங்க, பக்கத்தில் நம்ம பேசுறோம். இன்னைக்கு சொல்லக்கூடிய பெரிய விஷயம், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, மாஸ்க் போடுங்க, கிளவுஸ் எல்லாம் போடுங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற விஷயம், என் பேரிலே விசுவாசமாய் இருங்கள். Trust in me, have faith in me. Today God is making me to live. God has given another day in my life to see, and God has blessed this day with all that. Today I was able to pay my rent. Today I was able to buy few things for my family.
All these things have happened. God has made me to stay over here. I thank and glorify God for blessing me abundantly. And I thank and I glorify God for this. Amen. Any more testimonies for the glory of God? சாட்சிகள் தான் நீங்க சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நன்றி பாடலை பாடி தேவசேதிக்கு நாம் கடந்து செல்வோம். சாட்சி சொன்ன அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, அவர் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற பிள்ளைகளோடு தேவனிலிருந்து வழி நடத்துவாராக. ஆமென். சேர்ந்து பாடுவோம். தெரிந்த ஒரு கவி. He is the same, unchanging Jesus, unchanging Jesus, unchanging Jesus. He is the same, unchanging Jesus through eternity. Hallelujah, 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 hallelujah. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah. Amen. Shall we all rejoice in God? Why we need to be so sad? Because a blessed day that God has given for us today. We are able to see this day in our life. Many who do not have the privilege to see it. இந்த நாள் நாம் வாழும்படியா சாப்பிடும்படியா கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆகாரம் இறங்குச்சுன்னு சொல்லுங்க. தொண்டையில் ஆகாரம் இறங்கணும் சொல்லுங்க. நிறைய பேருக்கு முடியாது. இன்றைக்கு ஆக்சிஜனை சுவாசித்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் உணவு, மருதான். இன்னைக்கு ஆண்டு நல்ல சாப்பாடு கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு தூக்கத்தை கொடுத்திருக்கிறார், தூங்குறதுக்கு இடத்தை கொடுத்திருக்கிறார், எல்லாத்தையும் நல்ல தண்ணீரை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். காரணம், இன்றைக்கு பார்க்கும் பொழுது காலையிலே நான் செல்லும் பொழுது இந்த மதுபான கடை டாஸ்மார்க் கிட்ட போகும்போது அப்படி ஒரு கூட்டம். இந்த ரேஷன் கடையும் கிராஸ் பண்ண, ரேஷன் கடையில் இருக்கிற கூட்டத்தை விட டாஸ்மார்க் வெளியில் இருக்கிற கூட்டம் பயங்கரமா இருக்குது. இதுல நிற்கும் போது நான் பார்க்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம், இந்த ரேஷன் கடையில அநேக பெண்கள் நிற்கிறாங்க, ஆண்கள் குறைவா நிற்கிறாங்க. ஆனா டாஸ்மார்க்ல பார்க்கும்பொழுது ஆண்கள் அதிகமா சண்டை போட்டு வெயில் கூட பார்க்க மாட்டாங்க, நிற்கிறாங்க. இன்றைக்கு வாழ்வதற்காக குடிப்பதா, குடிப்பதற்காக வாழ்வதான்ற ஒரு பிரச்சனை. இன்னைக்கு ஆண்டுக்கான வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நல்ல உயிரோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. நன்றியை வாயை திறந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. Yes Lord, I'm living because you live in me. Because he lives, I live there for tomorrow. நீர் வாழ்வதால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு சத்துவத்தினால் நான் பிழைத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே, ஆமென் என்று சொல்லுங்க. எஸ், கண்களை யாவரும் மூடி ஒரே ஒரு தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தைகள். நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாய், நீர் எங்களுக்கு போதிக்கும்படியாய், அதன்படி நாங்கள் நடக்கும்படியாய், அநேகருக்கு உம்முடைய வார்த்தையை நாங்கள் அறிவிக்கும்படியாய், சுவிசேஷத்தை சொல்லும்படியாய், உம்முடைய ஒரு ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் நுழைத்தும்படியாக கிருபை செய்யுங்க. எங்கள் கருவிலை பயன்படுத்துங்க. எல்லா வார்த்தைகளையும் சொல்லிக் கொடுங்க. எங்கள் குடும்பங்களையும் எங்களையும் சிறப்பாக வைத்துக் கொள்ளுங்க, பலமாக வைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். My dear brothers and sisters, good evening everyone. God's special blessings on you and your family. தேவனுடைய வெளியேறப்பெற்ற ஆசீர்வாதம் உங்கள் மீதும் உங்கள் குடும்பம் மீதும் கர்த்தர் பொழிவாராக. ஆமென். இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடத்தை தேவன் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். To obey is better than sacrifice. It might look a little normal word, but it is a very powerful word that God wants to talk to us tonight. To obey is better than sacrifice.
கீழ்ப்படிவது பலிகளை காட்டிலும் மேலானது. இன்று ஒரு சில நபர்கள் கூட பேசும் பொழுது அவர்கள் சொல்ற ஒரு விஷயம், என்னுடைய வீட்டில் என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கச்சி, எங்க மாமா, பெரியப்பா, இவங்கெல்லாம் கோயிலுக்கு எவ்வளவு பண்ணிருக்காங்க தெரியுமா? எவ்வளவு கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்தாலும் பயங்கரமா செலவு பண்ணுவாங்க. ஒரு சர்ச் ரெனோவேஷனுக்கு பயங்கரமா செலவு பண்ணுவாங்க. அந்த அவங்களுடைய பேர் அந்த கல்வெட்டுல இருக்க பார்த்திருக்கீங்களா அப்படின்வாங்க. இன்றைக்கு சுய பெருமைகளையும் சுய மேட்டிமைகளையும் சுய நீதிகளையும் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம். காரணம், அவர்கள் வாழ்க்கையிலே வார்த்தையிலே அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், நான் பெரிய ஒரு பலியை நான் கொடுத்திருக்கிறேன், நான் பெரிய ஒரு சாக்ரிஃபைஸை கொடுத்திருக்கிறேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் காலையில இருந்து ஒண்ணு பச்சை தண்ணியோட வாயில படல பிரதர், ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருக்கிறேன். உங்களுடைய உபவாசம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். உங்கள் உபவாசம் உங்களுக்கும் தேவனுக்கும் நடக்கிற ஒரு உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் அவரோடு உறவாடுகிற ஒரு ஐக்கியத்தை நீங்கள் அவருக்கு மரியாதையாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த கனப்படுத்தக்கூடிய ஒரு உபவாசம். ஆனா இன்னைக்கு அநேகர் என்ன சொல்லுவாங்க, உபவாசம் இருக்கும் போது, ஃபாஸ்டிங் இருக்கும் போது, I fast and I pray. You know what? From morning, not even a small drop of water have entered in my mouth. ஒரு சின்ன எச்ச கூட நான் முழுங்கல, தண்ணி கூட குடிக்கல, நான் அவ்வளவு பரிசுத்தமா இருந்தேன். உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் மெச்சிக்கொள்ள வேண்டும். காரணம், உங்கள் பரிசுத்தத்தை ஆண்டவர் பார்க்க வேண்டும், நீங்கள் பார்க்க கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் அநேகர் நான் பார்த்திருக்கிறேன், ஃபாஸ்டிங் இருக்கிறத கூட சொல்ல மாட்டாங்க. என்ன சாப்பிடல, பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்னதான் ஃபாஸ்டிங் வந்தோம் அந்த பலவீனத்தை காமிச்சிக்காம ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமா இருப்பாங்க, துய்த்து கொண்டே இருப்பார்கள். காரணம், அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய நோக்கு தன் தேவனை நோக்கி பயணிக்கின்ற ஒரு பயணமா இருக்கிறதே தவிர மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருக்கிறதா இருந்தா வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ், மெசஞ்சர்ல ஒரு ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு கவர் ஸ்டோரி, ஐ எம் ஃபாஸ்டிங். முக்கியமா பார்க்கும் பொழுது இந்த நாளில் உட்கார்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த லென்டன் வீக்ல பார்த்திருந்தோம், இந்த லென்டன் மந்த், அந்த லென்டன் சீசன், லெந்து நாட்கள்ல நான் வெள்ளிக்கிழமைனா சாப்பிட மாட்டேன் பிரதர், நான் புதன்கிழமை தொடரதே இல்லை பிரதர், நான் திங்கக்கிழமை ஆனா அப்படி, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நல்லா வெட்டுன்னு வெட்டுவேன், திங்கள்ல இருந்து வெள்ளி இருக்கு நான் அப்படி. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் காலையில இருந்து 6 மணி வரைக்கும் வெயில் தொடங்கி வெயில் முடிவு வரைக்கும் நான் ஒன்றும் சாப்பிட்றது இல்லை. ஒரு சில பேர் நான் நான்வெஜ்ஜே தொடறது இல்லை. ஒரு சில பேர் நான் குடிக்கிறதே இல்லை, எல்லா மதுபான வரைக்கும் விட்டுட்டேன். ஆனா எப்ப இதெல்லாம் தொடரும், கரெக்டா அந்த ஈஸ்டர் ஞாயிறு அன்னைக்கு இதெல்லாம் டபுளா தொடங்கும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய பலிகளை பார்க்கிறாரா? ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று பார்க்கிறாரா? To obey is better than sacrifice. This is not me who's saying, this is said by a man of God in the Bible, influenced by God. இந்த வார்த்தையை நான் சொல்லவில்லை, வேதாகமத்தில் உள்ள ஒரு தெய்வ மனிதன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தேவனின் ஊண்டுதலின் பெயரால் இதை அவர் சொல்லுகிறார், அனுபவத்தின் வாயிலாக. எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22 29 வசனங்கள் வரை நாம் வாசிப்போம். இந்த 2 வசனத்தை இங்கிலீஷ்ல ஒருத்தர், தமிழ்ல ஒருத்தர் வாசிச்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Please read in English as well as in Tamil. 2 families can split in English and Tamil and you can see the God's blessings. There are many more verses which will be coming. You can read that too. You can read now. And Samuel said, "Hath the Lord has great delight in burnt offerings and sacrifices, as in obeying the voice of the Lord. Behold, to obey is better than sacrifice, and to hearken than the fat of arms. For rebellion is as sin of witchcraft, and stubbornness is as iniquity and adultery. Because thou hast rejected the word of God, he hath also rejected thee from being king." Amen. ஆமென். தமிழ் யாரா வாசிக்க முடியுமா? அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்து குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், யார்கிட்ட சொல்றாரு? சாமுவேல், சவுல் எண்ணக்கூடிய கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா இடத்துல சொல்கிறார்.
முதல் விஷயம், இதே சாமுவேல் சவுல் மீது தன்னுடைய கைகளை வைத்து எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறார் இஸ்ரவேல் ராஜாவாக. அதே சாமுவேல் இப்பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம், அவர் சொன்னதை கீழ்ப்படுகிறதை காட்டிலும் உன்னுடைய பலிகள் அவ்வளவு கர்த்தருக்கு பிரியமா இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். Will your burnt offerings can make a great delight in front of God, or the words that what he said as you obey? Which one? He's asking. Samuel is asking Saul. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். He is comparing over here. To obey is better than sacrifice, and to hearken than fat of rams. ஒரு ஆட்டுக்கடானுடைய ஒரு கொழுப்பை பார்க்கிலும் அதோட ஒப்பிடுறார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்கள் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இந்த இடத்துல நான் கத்துக்கொள்ள ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அநேக நேரங்கள்ல கர்த்தர் குறிப்பிட்டிருக்கிற ஒரு சில வார்த்தைகளை நாம் பின்பற்றாம போறோம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு முட்டி வலிக்குதுங்க, எனக்கு கணுக்கால் வலிக்குதுங்க, எனக்கு கை வலிக்குதுங்க, கால் வலிக்குதுங்க, தலை வலிக்குதுங்க. நான் யோசிப்பேன், ஏன் இதெல்லாம் சில நேரத்தில் காரணமே இல்லாம வரும். நம்ம மனுஷ சுபாவத்தின் பேர்ல இன்னைக்கு நம்ம என்னதான் நம்ம ஒயிட் வாஷ் பண்ணாலும், ஒரு வாஷிங் மிஷின்ல போட்டு நம்மளை எடுத்தாலும், சுத்தமா நம்மளை கிளீன் பண்ணாலும் ஒரு சில சுபாவங்கள் மாறவே மாறாது. இது உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். மனுஷ சுபாவங்கள் மாற முடியாத ஒரு கட்டத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற பட்சத்திலே அவருடைய பிள்ளைகளை நாம் மாறி விடுகிறோம். நம்முடைய மனுஷ சுபாவமும் அப்படிதான் இருக்கிறது. இப்போ நம்ம அறியாம சில நேரங்களில் ஒரு சில பாவங்கள் செய்து விடுவோம். ஒருவருக்கு விரோதமாய், ஒருவருடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், எண்ணங்களுக்கு விரோதமாய். இது நிமித்தமாய் கர்த்தர் இப்படிப்பட்டதான வழியில் கொடுத்த காரணம், அவர் சொல்லி கொடுத்ததை நாம் பின்பற்றவில்லை. நம்ம நினைக்கிறது என்னன்னா, ஒரு பெரிய காணிக்கை தூக்கி கொடுத்தா முடிஞ்சு போச்சு, இல்ல ஒரு 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 பெரிய சாப்பாடை பண்ணி சர்ச்ல போட்டு எல்லாம் சாப்பிட வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அதுல எத்தனை பேர் ஏழைகள் சாப்பிடுறாங்க? நம்ம தான் சாப்பிடுறோம் திருப்தியா. இதே போல பல காரியங்கள் நாம் பார்க்க 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 பலிகள் என்ற பேர்ல நாமளே மூடிக்கிறோம், ஆண்டரை பார்க்காத படிக்க. இந்த புறஜாதியாருக்கும் நமக்கும் என்ன பெரிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அவங்களும் இந்த பணங்களை போயிட்டு சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, கொட்டுவாங்க. எடைக்கு எடை, பணத்திற்கு பணம், தங்கத்திற்கு தங்கம், இப்படி எல்லாம் கொட்டுவாங்க. என்னன்னா, அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பலி கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா ஆண்டவர் உங்களுடைய பலிகளை நேசிக்கிற தேவன் இல்லை. காரணம், அவர் ஓல்ட் டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாட்டினுடைய தேவன் கோபமா இருந்தார், பலிகளை ஏற்றுக்கொண்டார். புதிய ஏற்பாட்டின் தேவன் அண்டர் கிரேஸ், he comes under grace. அவர் இரக்கத்தின் கிருபை நிமித்தமாய் உங்கள் மீது அன்பு செலுத்துகிறபடியினாலே இதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. உங்களுக்கு எதிர்பார்க்கிறது என்ன? கீழ்ப்படிதல். Are you obeying to God? That is what he sees. The Old Testament God Yahweh looks on to the burnt offerings and sacrifices. He is a very jealous God. He is a very punishable God. But nowadays you can see the God who happened to be in the New Testament has changed in form. His own form has been changed. He's been so kind because we live in a grace heart. We live in a mercy heart. His love is more and more. All he expects, not your sacrifice. He expects only your obedience for his words. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய தருணங்கள் அப்படி இராமல் போகிறது. கீழ்ப்படிய சொன்னா கீழ்ப்படிய மாட்டோம் எல்லாருமே. ஆனா அவருடைய வார்த்தைகளை மட்டும் நான் செவி கொடுப்போம். அப்படி செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நம்ப மாட்டோம். நம்ம நம்ப தயாரா இல்லை. பலிகள் கொடுத்துட்டா போதும். 23ஆம் வசனம், ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். எங்க கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா, இன்றைக்கு கர்த்தர் அந்த அபிஷேகத்தை என்ன பண்றாரு, அப்படி பாஸ் பண்ணி வைக்கிறார். அவர் ஒரு முறை கொடுத்துட்டா திரும்பி வாங்குற தேவன்ல. ஆனா அவர் கொடுத்து கொண்டே இருக்கும்படியா இருக்கிற ஒரு காரியத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சவுல் ராஜாக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் மேல ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருந்தார். He was blessing more and more in Saul and his reign. But the moment when Saul turned against God, he did not listen to the God's word. He happened to listen to the people's word. What happened? God stopped. He paused his blessings on him, on his reign. அவனுடைய ராஜ்யத்திற்கும் அவனுக்கும் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் முழுவதுமாக அந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டது. ரெண்டகம் பண்ணுதல், for rebellion is a sin of witchcraft. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், and stubbornness is an iniquity and idolatry.
அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே நீங்களான கத்துக்க வேண்டியது பெரிய விஷயம். You are the king and you are the queen and you are the prince and you are the princess. நீங்கள் ராஜாத்திகளும் ராஜகுமாரர்களும் ராஜாக்களும் ராஜாத்திகளுமா இருக்கிறீங்க, ராணிகளுமா இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற விஷயம், அவருடைய வார்த்தையை கேட்கறதப்ப என்ன பண்ணுவாரா, சவுலுக்கு நடந்ததை நமக்கு நேரும்படியா அப்படின்னு சொல்றார். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். If we are not going to listen to the word of God, if we are not going to obey, if we are not going to follow his path, what will happen? He will reject us from what we are. Many rejections are there today. Many people have been taken. Few days before I was watching a video. ஒரு காணொளியை பார்த்து கொண்டிருந்தேன். என்னன்னா, பூமியில இருந்து அப்படியே ஒளிகள் மேல போகிற மாதிரி ஒரு 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 அனிமேஷன் ஒன்று பண்ணி வச்சிருந்தாங்க. நிறைய அப்படியே பூமியில இருந்து ஒளிகளா போயிட்டு, என்னன்னா உயிர் போதான். ஸோ முதல்ல கொஞ்சமா போயிட்டு இருந்துச்சா, இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போதா, இப்போ அப்படியே அப்படியே நிறைய போயிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இதை பார்க்கும் பொழுது ஒரு நிமிஷம் யோசித்தேன், என்ன ஆண்டவர் இப்படியா இருக்கிறது? அவருடைய கோபம் பற்றி எரிகிறது. யார் எப்போ என்னன்னு புரியல. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். The same question you asked me, the same answer I gave you. Why is that even people have been chosen by God are taken? கர்த்தர் நேசிக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர்களையும் ஏன் ஆண்டவர் எடுத்துக்கணும்? நீங்க கேட்கலாம். His ministry is over, my dear brother and sister. Your ministry for him is not yet over. அவர்களுடைய ஊழியம் முடிந்து போயிடுது, உங்களுடைய ஊழியம் இன்னும் முடியல. அவங்க டைமுக்கு அவங்க முடிச்சுட்டாங்க. ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடுறது போல நீங்க எத்தனை பேருக்கு சத்தியம் சொன்னீங்க, எத்தனை பேருக்கு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஆண்டரை பத்தி சொன்னீங்க, எத்தனை பேருக்கு ஆண்டோட அன்பை பத்தி சொன்னீங்க, சுவிசேஷத்தை பத்தி சொன்னீங்க. How many people did you preach and what was the gospel that you happened to talk to them and did you bring them towards Christ? If you are not doing your task, he will reject you because you have disobeyed. ஒருவேளை நீங்கள் அவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தையை நீங்கள் பின்பற்றாமல் இருந்தால் அவர் உங்களை ராஜாத்தியா இருந்து ராஜாவா இருக்கிறவங்களை தள்ளி விடுவார். Hallelujah. Amen. He is a wonderful God. He is a very jealous God. I will keep repeating that. Can anyone read 1 Samuel chapter 15 verse 24 to 26 in Tamil and English? தமிழிலும் ஆங்கிலத்தில் இரண்டு குடும்பங்கள் படிக்கலாம். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 24 இருந்து 26 வசனங்கள். And Saul said unto Samuel, I have sinned, for I have transgressed the commandment of the Lord and thy words, because I feared the people and obeyed their voice. Now, therefore, I pray thee, pardon my sin and turn again with me, that I may worship the Lord. And Samuel said unto Saul, I will not return with thee, for thou hast rejected the word of the Lord, and the Lord had rejected thee from being king over Israel. Amen. 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 Can anyone read that in Tamil? Tamil வாசிக்க முடியுமா? Hallelujah. Amen. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். Now if you can see, Samuel was a king maker, Samuel was a king creator, influenced by God, work done by God. சாமுவேல் ஒரு ராஜ குருவாக இருந்திருக்கிறார். காரணம், நீங்க பார்க்கும் பொழுது அபிஷேகம் பண்றது மட்டும் வேலையா இல்ல, ஆண்டவர் சொல்ற வார்த்தை கீழ்ப்படிந்து அவர்களுக்கு சொல்லி அந்த ராஜ்யத்தை கரெக்டா நடத்த முடியா, to make the what to say, to make the administration proper. Well, God was insisting and saying the words. He was telling Saul about the same thing. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். I have forbidden to listen, to obey to God's commandment, as well as I have disobeyed you. I have sinned. நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இங்க தாங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு மனுஷி தன்னுடைய வாழ்க்கையில தேவனை பின்பற்றாமல் மனுஷர் சொல்லுகிற காரியத்திற்கு பின்பற்றும் பொழுது சாத்தான் அவர்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சு கொள்வான். ரொம்ப தந்திரமானவன். Satan will just talk with people. It will be like people will be talking like honey drops from their mouth, and it will be like sugar coated words. We will fall for that. We will forget God.
வாயில் அப்படி சர்க்கரை ஊத்திட்டு இந்த இந்த தேனை ஊத்திட்டு பேசுறது போல பேசி மயக்குவான் பிசாசு மனிதர்கள் மூலியமா. நான் மயந்து போவோம், நம்ம ஆண்டரை மறந்து விடுவோம். இந்த இடத்துலதான் சவுல் தப்பா செய்யறார். ஜனங்களுக்கு பயந்து ஜனங்களுடைய வார்த்தை கேட்டார். ஆண்டர் மேல பயம் போயிடுச்சு. ஆண்டர் அடிப்பாருன்றதுல பயம் போயிடுச்சு. ஜனங்க ஏதாவது சொல்லிடுவாங்களே, என்னுடைய ராஜ்யபாரம் போயிடுவாங்க. மை ரெயின் வில் கோ, மை அட்மினிஸ்ட்ரேஷன் வில் கோ, my ruling will go. This is what he was scared of. And he happened to do a sin over there. Disobeying God, disobeying Samuel. இப்பொழுதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாருங்கள். He is pleading, he is begging, he is beseeching towards Samuel, saying, I pray thee, pardon my sin and turn again with me that I may worship the Lord. தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்ணு கெட்டு போன பிறகு சூரிய நமஸ்காரம். அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க பாத்தீங்கன்னா, கண்ணு கெட்டு போன பிறகு தரிசிக்கவே முடியாது சூரியன். ஆனா சூரிய நமஸ்காரம் பழமொழி. But after losing your eyes, you want to look onto the sun. இந்த இடத்துல பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இந்த இடத்துல சவுல் சொல்லக்கூடிய விஷயம் பாருங்களேன், நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்ப வாரும். எனக்கு தெரிஞ்சு நான் தப்பு பண்ணிட்டேன், நான் திரும்பி போறேன். தனியா போன அடிச்சிருவாரு, நீர் அடிக்க மாட்டாரு. If you come along with me, he will not smite me. Come along with me. சாமுவேல் சொல்றாரு பாருங்க, ரொம்ப அழகா ஞானமா ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. And Samuel said unto Saul, I will not return with thee, for thou hast rejected the word of the Lord, and the Lord has rejected thee from being king over Israel. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீ இஸ்ரவேல் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார். இந்த வேலை செய்யும் போது நிறைய வேலைங்கள்ல, பிசினஸ்ல, இல்ல நம்ம இங்க சேலரிடா இருக்கும் போது, இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு கட்டம் வரும். கர்த்தர் கொடுத்துற பெரிதான ஆசீர்வாதத்தை நிமித்தமா நம்ம ரொம்ப உயர்ந்து மேல போயிடுவோம். We'll be on top, we'll be on the top peak, we'll be pitching high. அப்போ ஒரு மன மேட்டிமை ஒன்று வரும், ஒரு மண்டகர்வம் ஒன்று வரும், திமிரு, மேட்டிமை, ஒரு பெருமை. We'll just land up in one kind of a pride, a prejudiceness. We'll land up in so much of kind of fascinating things that we'll happen to forget our own self. We'll sin. And we'll not know what we're doing. Out of our foolishness, what it guides, the worldly king guides, we just follow and fall into a pit. இந்த பிசாசன் ஒரு கோர தாண்டவம், இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கக்கூடிய சாத்தானுடைய ஒரு ஆளுகையில நம்ம சென்று போய் செய்யக்கூடாத தவறுகள் எல்லாம் செஞ்சுருவோம். சொல்லுவாங்க, பணம் வந்துச்சு, எல்லாம் மாறி போயிட்டான், எல்லா பழக்கமும் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. He got money, he got all the habits, and he happened to follow it. That's what people, the world will say. இந்த இடத்துல இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்த நிமித்தமா சாமுவேல் சொல்றாரு பாருங்க, பாவம்ன்றதுனால, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை. I will not return with thee. ரொம்ப அழகா சொல்றாரு, I will not return. நீ தப்பு பண்ணிட்ட, உங்க நான் வரமாட்டேன். உங்க கூட நானும் ஆண்டுகிட்ட ஒரு 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 தண்டனையை வாங்கிக்கணுமா? நீ தப்பு பண்ணிட்ட, நீ என்ன கூப்பிடுற, உன் கூட வந்தா நானும் கீழ்ப்படியே தானே போயிடுவேன். அப்ப சொல்ற, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து, you have disobeyed the word of God, rejected. நீ இஸ்ரவேல் மேல் ராஜா வரதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்தார். God has just disavowed you. God has just rejected you. God has thrown you out of Israel. You cannot be a king again. This is what happens in our life when we happen to forget God, when we happen to just disobey God. சில கீழ்ப்படியா போறது நிமித்தமா இப்படியே நடக்கும். எனக்கு அருமையான ஒரு நல்ல ஆலயத்துல, ஒரு யூத் ஃபெலோஷிப்ல ரொம்ப பிரேயர்ஃபுல் கேர்ள் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு காரியத்துல அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய விஷயம், பைபிள்ல இருக்கிற எல்லா வசனமும் அத்துப்படியே தெரியும். ஒரு பைபிள் குவிஸ்ல, வேதவனா போட்டில நல்லா கலந்துக்குவாங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா யூத் ஃபெலோஷிப் லீட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சிச்சுவேஷன்ல கர்த்தரை புறக்கணித்து கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்தார்கள். எப்படி செய்தார்கள்னா, அவருடைய திருமணத்துல ஆண்டவருடைய ஒரு பங்கு எதுவுமே இல்லாம இருந்தது. வேற ஒரு இடத்துல, வேற ஒரு மார்க்கத்துல, மதத்துல, வேற ஒரு வழிபாடு மூலியமா அந்த கல்யாணம் நடந்துச்சு. அப்ப எல்லாம் சொன்ன ஒரு விஷயம், இதெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம், ஏன் அதை அப்படி பண்ணணும்? ஏன்னா அவர்களுடைய சரீரத்துல என்னவெல்லாம் இருக்கக்கூடாதோ, பரிசுத்தமா இருக்க வேண்டியமோ அதெல்லாம் சரீரத்துக்குள்ள வந்தாச்சு. எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியாச்சு. இப்படியா காலங்கள் சென்றது. நன்று அறிவேன், நல்லா இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன்,
சிக்கா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. சரி, சிக்கா இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க, ஹீல் ஆயிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சது. ஷீ இஸ் சிங்கிங், கொஞ்சம் கொஞ்சமா எழுதி இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு, இல்ல பிழைக்கவே முடியாது, என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு. ஷீ இஸ் கவுண்டிங், நாட் டேஸ், நாட் மந்த்ஸ், நாட் வீக்ஸ், ஷீ இஸ் கவுண்டிங் எக்ஸ்கியூஸ் மீ ஹார்ஸ், மணித்துளிலே எண்ணிக்கொண்டிருக்கிறாங்கன்னு வந்துச்சு. அப்போ ஒரு நாள் அவங்க என்ன தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசினாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, எனக்காக ஜெபிப்பாயா? எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தெரியும் நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாக்காரம் பண்ணிட்டேன். இதை வெளியரங்கமா யார்ட்டையும் சொல்ல முடியாது, ஆனா எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆண்டவர் மன்னிப்பா நான் நம்புறேன், ஆண்டவர் விஷயம் நான் பண்ணிருக்கேன், எனக்காக ஜெபிச்சுக்கோ, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. பட் இருந்தாலும் கர்த்தருடைய சித்தம் வேற. ஒரு பெண் பிள்ளை பெற்றெடுத்தார்கள். அந்த பெண் பிள்ளை ரொம்ப பாசமா வளர்த்தாங்க. அந்த பெண் பிள்ளை வளர்ந்து பார்க்க கூட முடியல. நாட்கள் சென்றது, மரித்து போனார். ஒரே ஒரு விஷயம், அந்த குடும்பம் எல்லாம் பேசக்கூடிய ஒரு விஷயம், ஒருவேளை இதன் நிமித்தமா இருக்குமோ, பேசக்கூடாது, நம்ம அதெல்லாம் பேசக்கூடாது, ஆனா இது நிமித்தமா the entire family was talking. We cannot talk about that, but we need to talk about it. Would it be because of this? Could be. இன்று இஸ்ரவேல் உடைய தேவன் மகா உக்கிரமானவர், பயங்கரமானவர். அவருடைய சொல் பேச்சை கேட்காமல் போகும் பொழுது நம்மை தள்ளி விடுகிறார். When we are not there in his arms, when we've been thrown away, like how ravens come and eagles come and just eat its prey, like that we are left alone. ஒரு கழுகு, ஒரு காக்கா, ஒரு அண்டை காக்கா எப்படி வந்து தன்னுடைய இறைக்கு சண்டை போட்டு அடிச்சு பிச்சு எடுத்து போவோமோ, அப்படி நம்ம வாழ்க்கை மாறி போவோம். நீங்க கேட்கலாம், என்ன பதில் ரொம்ப பயமுறுத்துறீங்களான்னு கேட்கலாம். ஆனா இதான் உண்மை. It might be a little bitter for you to digest, but it is the truth. It is the fact. God sees not your sacrifices, God sees your obedience through him, in him. உங்களுடைய பலிகளை ஆண்டவர் பார்க்கல. நீங்க எவ்வளவு காணிக்க போடுறீங்க, எவ்வளவு செய்றீங்க, எதெல்லாம் பண்றீங்கன்னு பார்க்கல. ஆண்டவர் பார்க்கறதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் அவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தை கீழ்ப்படுவீர்கள் என்று. Luke chapter 6 verse 46. லூக்கா 6ஆம் அதிகாரம் 46வது வசனம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? Jesus is asking in Luke, and why call me Lord, Lord, and do not the things which I say? Today the festival Christians, the Sunday going Christians, today the funeral, the confirmation, the christening, the betrothal, and the wedding Christians, they all come and seek the church only for that. They do not follow every word, whatever it's been taught to them, it's been in the Bible. வேதத்துல கொடுக்கப்படுற ஒரு வார்த்தையும் ஞாபகம் இருக்காது. கேட்டா அப்படியே இருக்குதான்னு கேட்பாங்க நம்மள. ஆனா ஒரு பண்டிகை வந்து கிறிஸ்தவங்கள் ஆயிடுவாங்க. பண்டிகை கோயில் நல்லா ஃப்ரெஷ்ஷா வருவாங்க. அப்படியே ஒரு கான்ஃபர்மேஷன், திடப்படுத்துதல், ஒரு 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 பெட்ரோதல், ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு நிச்சயம், ஒரு கல்யாணம், இல்ல ஒரு இழப்பு, இதெல்லாம் மட்டும் ஆண்டவங்களை பார்த்து கேட்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தை பைபிள் எழுத காரணமே அதுதான். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? And why call me Lord, Lord, and do not the things which I say to you? This is what we are doing right now. Even you and me. நானும் நீங்களும் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 27 29. Can anyone read that in Tamil and English? வாசிக்க முடியுமா? கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. Hallelujah. Please read and get the God's blessings. And why call ye me Lord, Lord, and do not the things which I say? Sister 27, 28, 29, sister. And as Samuel turned about to go away, he laid hold upon the skirt of his mantle, and it rent. And Samuel said unto him, the Lord hath rent the kingdom of Israel from thee this day, and hath given it to a neighbor of thine that is better than thou. And also the strength of Israel will not lie nor repent, for he is not a man that he should repent. Amen. Amen. Glory be to God. தமிழ் யாரா வாசிக்க முடியுமா? யாரா வாசிக்கிறதா? வாசித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீங்களா? Anyone? Okay. போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் தன் சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொண்டான், அது கிழிந்து போயிற்று. இங்க சாமுவேல் சொல்லிட்டார், உனக்கு ஒண்ணும் கிடையாது, உன்னுடைய பவர் ஆண்டர் பிடுங்குறார், உன்னுடைய ஃபியூஸை பிடுங்குறாருன்னு சொல்லிட்டார்.
அதுக்கு அடுத்த பிறகு சாமுவேல் கிளம்பும் பொழுது சவுல் என்ன பண்றாரு, அவர் போட்டிருக்கிற துணி சால்வையை போய் தொங்கல போய் பிடிக்கிறார். அங்க பிடிக்கும் பொழுது அது கிழிஞ்சு போயிடுச்சு. He laid upon the skirt of his mantle and it rent. You know the sign, sometimes God talks to us and signs and symbols. சில நேரங்களில் ஆண்டவர் அற்புதங்களை மட்டும் செய்து உங்களை ஆச்சரியப்படுத்தி ஆழ்த்த மாட்டார். சில நேரங்களில் அடையாளங்களும் அதிசயங்களும் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்போ என்ன ஆகுது, அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேல் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு கொடுத்தார். அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேல் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். Sometimes God takes our ministry and give it to somebody's hand. I have seen that in my life. I have heard that. நம்ம கையில கொடுத்துருக்கிற வேலையை எடுத்து பிடிச்சு இன்னொருத்தர் கொடுத்துருவார். ஒரு வேலை ரொம்ப கொடுத்துருப்பார், ரொம்ப ஆடுவோம் அந்த வேலையில, நல்லா ஆடி எல்லாம் சம்பாரிச்சு எல்லாம் ஒரு கல்யாட்டங்கள் ஈடுபட்டு ஆடு ரொம்ப தூஷித்துருவோம். அந்த போஸ்டை எடுத்து நம்ம கையில் இன்னொருத்தர் கொடுத்துருவார். This is what happened in Saul's life. And Samuel said unto him, the Lord hath rent the kingdom of Israel from thee this day, and hath given it to neighbor of thine that is better than thou. உன்னை விட நல்லா இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு கிட்டே கொடுத்துட்டார். The next word he says, and also the strength of Israel will not lie, not repent, for he is not a man that he should repent. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுவதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றார். The word of God. He is not a God who just promises and just takes it away just like a man, like you and me. He is God who upholds his word, his promise, his commandment, his covenant. அவர் சாட்சி எடுக்கிற, அவர் வாக்கு கொடுக்கிற, அவர் உங்களுக்காக வார்த்தையை கொடுக்கிற தேவன். அதிலே ஸ்திரமாய் இருக்கார். அவர் மனம் மாற மனுப்புத்திரர் அல்ல. தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுவதும் இல்லை. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை. Today God is talking to us, my dear friends. If we have sinned against God in our thoughts, in our words, in our deeds, in our actions, it's time for us to repent. It's time for us to change. It's time for us to reform and to live an obedient life, rather relying on sacrifices. ஒருவேளை இன்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவேளை கீழ்ப்படியாமல் போயிருந்தால், ஆண்டவருடைய வழியிலிட்டு நீங்கள் சென்றிருந்தால், இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிறார். உங்களை நீங்கள் சரி செய்து கொள்வதற்கு, தூய்மையாக்கிக் கொள்வதற்கு, பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கு, ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடைப்படாமல் பெற்றுக் கொள்வதற்கு. ஆமென். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. Say an amen along with me. Amen. Hallelujah. Amen. The God talks like this. And Isaiah chapter 1 verse 19. ஏசாயா 1 அதிகாரம் 19 வசனம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். If ye be willing and obedient, ye shall eat the good of the land. If people are not eating the good of the land, what does it mean? இன்றைக்கு இந்த தேசத்தினுடைய நன்மையை புசிக்காமல் இருக்கிற ஜனங்களை நாம் என்ன சொல்லுவோம்? நம்ம யாரும் பழிக்க வேண்டாம். ஆண்டவர் நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்காரு, நம்ம யாரும் பழிக்க வேண்டாம். We need not go and just talk ill about others. But let me tell you one thing. If ye be willing and obedient, ye shall eat the good of the land. இந்த தேசத்துல இந்த மண்ணில் விளையக்கூடிய எல்லா சாப்பாட்டையும், எல்லா சுகத்தையும், பலத்தையும் நீங்க அனுபவிக்கிற ஒரு பாத்திரமா எப்ப இருப்பீங்கன்னா, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுக்கும் பொழுது தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். God is talking to you. You and me are living today because we've been looking on to good. We've been obedient. Sustain in that. நீங்க நான் கீழ்ப்படுறோம், ஒரு விஷயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், ஒரு சின்ன விஷயம் கேட்டு நம்ம பண்றோம். ஒபே, கீழ்படிங்க, இந்த தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இது ஒரு மோசமான தேசம் அல்ல, ஒரு மோசமான நிலம் அல்ல. There's not a wasteland, is not a land which cannot provide anything. It can provide everything. It's a blessing from God. ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், if you happen to obey and listen, you will eat the good of the land. தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 23 வசனம். John chapter 14 verse 23. இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். Jesus answered and said unto him, if a man love me, he will keep my words, and my Father will love him, and we will come unto him and make abode with him.
இன்று கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கும்போது சாவு மரணம் இருக்குமா? இன்று கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழும் பொழுது உங்களுக்குள்ள கஷ்டம் நஷ்டம் இருக்குமா? வேதனை கண்ணீர் இருக்குமா? கம்பளைகள் இருக்குமா? அவரோட முழுமையை நீங்க தேடும் பொழுது நீங்கள் எதுவும் கண்டடையாம போவீங்களா? கர்த்தர் கொடுத்திருக்க அருமையான வார்த்தை, கிறிஸ்து இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, ஒருவன் என்னில் அன்பா, if you love Jesus, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கிறோன், he will follow everything what I taught him, everything what has been given to him by me. அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார். My God, my Father will love him as he loves me. நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். My Father and me will come and abode, will stay with him. If they're going to stay along with us, the Father and the Son, the Holy Spirit, you are saved, my dear friend. My dear brothers and sisters, you are saved. பிதாவும் குமாரனும் பரிசுத்தவான்களும் வந்து வாடும் பொழுது நீங்கள் காக்கப்படுவீர்கள், உயிரோடு இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு சாட்சியா மற்றவர்கள் ஜெபிக்க ஒரு ஜெப வீரரை போல ஜெப வீராங்கனை போல இருந்து கொண்டிருப்பீர்கள். கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார் இரவு. லூக்காவின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எடுத்தவர்கள் வேகமாக வாசியுங்கள். I just want you to have blessings. ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும்படி ஆசைப்படுகிறேன். Please read it. We know we are running short of time. யாரை வாசிக்க முடியுமா? அதற்கு அவர், அப்படி ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவனோ அதிக பாக்கியவான் என்றார். Amen, 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 hallelujah. But he said, he rather blessed are they that hear the word of God and keep it. May God bless the families who happen to read the verses. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசு நாமத்தினால். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். நீங்க நானும் அந்த வார்த்தையை கேட்டு பின்பற்றுறோம்னு வச்சுங்களேன், நம்மளை விட பாக்கியவான்கள் வேற யாருமே கிடையாது. ஆமென். If you and me are going to listen to the word of God and follow it, and we are the most blessed people in the entire planet because we are obeying. Our God does not see sacrifices alone. He sees more of obedience. அவர் வெறும் உங்களுடைய பலிகளை மட்டும் பார்க்கக்கூடிய தேவன் அல்ல. இன்று யாரெல்லாம் பெருமைக்காக உபயம்னு போட்டு ஒரு ஒரு டியூப்லைட்டை வாங்கி கொடுத்துட்டு, ஒரு சாண்டிலியரை வாங்கி கொடுத்துட்டு, ஒரு ஒரு பிரியாணி தேக்ஷாவை வாங்கி கொடுத்துட்டு, இல்ல ஒரு டேபிள் சேரை வாங்கி கொடுத்து, ஒரு ஃபேனை வாங்கி கொடுத்துட்டு, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸை பொறுத்திட்டு, இதெல்லாம் நான் சர்ச்சுக்கு பண்ணேன்னு பேர் மார்த்தட்டிக்கிறாங்களோ, அவருடைய பலிகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதா? அவருக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான். Many people do that. They say, I've done this for church, I've done so much for church. This is what I do. This is what I give correctly everything. But when you don't give your time, when you don't follow Jesus, when you don't listen to his words, when you don't read the Bible, when you don't pray, when there's no personal connection between you and him, when there's no communication, it's waste, cause it's going to be numb and dumb. உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள ஒரு உறவு இல்லாத பட்சத்துல, அவரை நீங்க நேசிக்காத பட்சத்துல, அவர் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் செய்யாத பட்சத்துல, அவரை விரும்பாத காரணத்துல, அவரோடு நீங்கள் தொடர்பு இல்லாத நேரத்துல, அவர் நீங்கள் ஜெபிக்க, நீங்கள் வேதம் வாசிக்க முடியாத தருணத்துல, அவரை விட்டு பின் செல்ற நேரத்துல அவர் உங்களோடு இடைப்படவே மாட்டார். அவர் உங்கள் பலிகளை பார்த்து விரும்புகிற தேவன் அல்ல, உங்களுடைய ஒழுக்கங்களை, உங்களுடைய கீழ்ப்படிகளை பார்த்து ஆஸ்வதிக்கக்கூடிய தேவன். God is talking to you, my dear friend. Let's plan our life according to it. Let's close our eyes and look unto God for a minute. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். இன்று விசேஷமாக நம்முடைய நண்பர்கள் அநேகர் இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு மொழியில் ஒரு விசுவாசம் இருக்கும், எனக்கு ஜீசஸ் சுகம் கொடுப்பாரா மாட்டாரா, ஏசு சுகம் கொடுக்க மாட்டாரா. அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, இந்த ஜெபம் செய்யும் பொழுது நீங்கள் உங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் கஷ்டப்படுறோம்னு நினைச்சு கொள்ளுங்க. அவங்களுடைய கசினா இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க அப்பா அம்மாவோ இல்லை சித்தப்பா சித்தியோ பாட்டியோ உங்களுக்கு பிடிக்காத எதிரியா கூட இருக்கலாம். இந்த ஜெபம் செய்யும் பொழுது தயவு செய்து நீங்கள் அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய வல்லமையை செய்வார். உங்கள் விசுவாசம் அங்கு இடைப்படும். நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் எடுக்கிற எல்லா ஜெபங்களும் வேண்டுதலும் ஆண்டவர் உங்களுக்கு பதிலளிப்பார். கண்களை மூடி தலையை தாழ்த்தி பவ்யமாக பரிசுத்தமாக அவரை நீங்கள் ஆடும்படியாய் அன்போடு கேட்கிறேன். Please close your eyes, put your head down and show your humility and humbleness towards God and pray in your heart for them. அது மத்தியில் இருக்கிற சகோதரி மேரி அவர்கள் முன் வந்து ஜெபித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Mary to come forward and to pray at this moment.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் தகப்பனே. நன்றி, நன்றி, நன்றி ராஜா. இந்த நேரத்துல அப்பா நீர் எங்க மத்தியில அப்பா இவ்வளவு வல்லமே ஆண்டவரே நீர் இறங்கி பேசினதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தினத்துக்கான வார்த்தை சுமந்து வந்து பிரதரையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் செய்து தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இன்று தினத்திலே சாமி இந்த கூடுகையில கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பிரசனம் இருந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இவள் வாழ்விலே ஆண்டவரே எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எந்த தேவையா இருந்தாலும் தேவனே அதை நீ சந்திக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இரவிலே ராஜா நீர் எங்க தேசத்தில் எங்கிலும் ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் கஷ்டத்திலும் ஆண்டவரே பிரச்சனைகளிலுமே இருக்கிறார்களோ இயேசப்பா ஐயா அவர்களுக்கு ஆண்டவரே நீர் சமீபமா இருந்த ஆண்டவரே எல்லா உதவியும் நீ செய்து தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ரட்சகரே. நன்றி, நன்றி ராஜா. அப்பா அவங்களுடைய பிள்ளைகளை திக்கற்றவர்களாய் விடாதபடிக்கு தகப்பனே நீர் அவர்களை ஆண்டவரே நீர் ஆற்றி தேற்றி ஆண்டவரே உன் பிள்ளைகளாய் நீர் வழிநடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாரும் இல்லாத நேரத்துல இவங்க நொறுங்கி இருக்கும் போதெல்லாம் ஆண்டவரே நீ சமீபமா இருக்கிறதுக்காக நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றி சாமி. ஆண்டவரே இந்த டெலிவரி மினிஸ்ட்ரி மூலியமா அநேகரை நீர் என்று தொட்டு கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த தினத்திலே ஆண்டவரை கேட்ட ஒவ்வொரு சாட்சிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் பாவத்திற்கு விலகி ஓட நீர் உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவர். நீ சிம்ஹாசனத்தில் அமர்ந்து இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை பாதமண்டி ஆண்டவரை நாங்கள் தாழ்த்திக்கிறோம் சுவாமி ராஜா. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஆண்டவரே நாங்கள் இந்த நாளிலே கொடுத்தோமா இல்லையா ஆண்டவரே அப்பா அது உங்களுக்கு தெரியும் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் பாவங்கள் செய்திருக்கிறோம் தகப்பனே. நமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவைகள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு மன்னித்து போட முடிக்க ஜெபிக்கிறேனே செய்யா. இந்த நேரத்திலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு இறக்கம் பாராட்ட முடிக்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஐயா ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் உள்ள கருத்துக்களை ஐயா நீர் மறைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா. இந்த ரத்தத்தை உடைய பிள்ளைகளின் சிறுசின் மீது அவர்கள் வீட்டுகளிலே ஆண்டவர் நலக்காலங்களிலே ஆண்டவரை தெளித்து வைத்ததுக்காக நன்றி சுவாமி ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா தீமைக்கும் ஆண்டவரே தீங்குக்கும் இவர்களை விலக்கி காத்து கொண்டிருந்ததற்காக நன்றி சுவாமி. நன்றி தகப்பனே. இசப்பா எப்படி தகப்பனே பரலோகத்துல தூதர்களுடைய துதித்து பாடி ஆராதிக்கிறார்களோ அதன் மாதிரியே ஆண்டவரே இந்த நேரத்துல கூட சுவாமி நாங்கள் துதித்து ஆராதிக்க நீர் கிருபை பாராட்டி இருக்கிறேன். நன்றி சுவாமி ராஜா. ஆண்டவரே இன்று தினத்திலே இயேசப்பா யாருக்கெல்லாம் ஆண்டவரே இந்த கொரோனாவினால ஆண்டவரை அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ இசையா நீர் அவர்களோடு நீர் இருந்து தகப்பனே அவர்களை வழிநடத்த முடிக்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுகவீனமா இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சுகத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அவங்க லங்ஸ்ல நல்லபடியா ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ண உதவி பண்ணுங்க தகப்பனே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு கிருமியும் ஆண்டவர் நீ சுட்டரிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மனுஷனால் உண்டாக்குனது எதுவுமே நிரந்தரம் அல்ல தகப்பனே. அதற்கு ஆயுள் கிடையாது சுவாமி ராஜா. ஐயா நீர் நினைத்தது ஒரு நாள் தடப்படாது சுவாமி. உமக்கு எல்லாமே லேசான காரியம். அழித்து போடுங்க அப்பா. எல்லா கிருமிகளை அழித்து போடுங்க ஆண்டவரே. அது மனிதனால் உண்டாக்கப்பட்டது என்று தகப்பனே எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஏதோ ஒரு லேப்ல டெஸ்ட் பண்ணி எங்கெந்தோ வந்து ஆண்டவரே இவ்வளவு கொள்ளையா ஜனங்களை கொண்டுட்டு இருக்க ஏசப்பா. ஐயா நிச்சயமா நீர் இதை பார்த்துட்டு நீ அமைதியா இருக்க மாட்டீங்க ஆண்டவர். நிச்சயமா உங்களுடைய பிள்ளைகளுக்கு தூக்கம் கூட இல்லாதபடிக்கு ஆண்டவரே அவர்களை ஜெப பாரத்தோட நிரப்பி கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். உலகம் எங்கிலும் ஆண்டவரே சுவாமி உங்களுடைய ஆவியானவர் உள்ளத்தில் இருக்கிறதுனால அவர்களை ஒருமனப்பட்டு ஆண்டவரே ஜனங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே இது மாத்திரம் இல்லாதபடிக்கு வேற காம்ப்ளிகேஷன்ஸால கூட ஜனங்க மறித்து கொண்டிருக்காங்க ஆண்டவரே. இசப்பா யாரெல்லாம் கண்ணீரோடு உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ ஆண்டவரே அவர்கள் மீது நீர் மனம் இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜீவனை ஊற்றுங்கப்பா. சுகமாக்குகின்ற வல்லமை உங்ககிட்ட இருந்து பிறப்பட்டு போகட்டும் சுவாமி. நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே அது நடக்கும் தகப்பனே. அநேக குடும்பத்துல பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள், அடிக்ஷன்கள் ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே எங்களுக்கு வார்த்தை இல்லை சுவாமி அவர்களை சொல்ல. ஆனாலும் தேவனே உம்மால் ஆண்டவரே நீர் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா எல்லாவற்றையும் உம்மால் சரி செய்து தர முடியும் தகப்பனே. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ராஜாதி ராஜாவா இறங்கி அரசாளும்படிக்கு ஜெபிக்கிறேன். அந்த வீட்டுல இருக்கிறதான பெரியவங்க, சின்னவங்க, பெற்றோர்கள் ஆண்டவரே, தாய்மார்கள், தகப்பன்மார்கள், சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, கை குழந்தைகள் எல்லாவரையும் தொட்டு தகப்பனே அப்பா உங்களுடைய சமாதானத்துல நீர் முடிசூட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன். எல்லா பயங்களையும் நடுக்கங்களையும் எடுத்து போட்டு ஆண்டவரே நீர் அவர் உள்ளத்திலே சமாதானத்தை நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க மனதை ஆண்டவரின் காம் பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறேன் ராஜா. உண்மை நோக்கி கூப்பிடுகின்றதான அந்த ஞானத்தை நீ தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாவத்துக்கு விலகி ஓடட்டும் தகப்பனே. பரிசுத்தத்துக்கு நேராய் வரட்டும் சுவாமி. ஐயா நீர் பாவங்களை அருவருக்கிறவரா இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை வைராக்கியமான பிள்ளைகளாய் நீர் மாற்றுவோமால் கூடும் ஆண்டவரே. ஆவியானவர் எப்படி அப்பா ஒரு அக்கினியின் மத்தியில அப்பா இருக்கும் பொழுது எந்த ஒரு காரியமும் ஆண்டவரே
சுடவில்லையோ அந்த மாதிரி ஆண்டவரே உம்முடைய அக்கினி ஆண்டவரே எங்க பாவங்களை சுடுவதே தவிர எங்களை சுடுவதில்லை தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் செய்கின்றவர்களை மாத்திரம்தான் அது சுடும் தகப்பனே. எல்லா விதமான அந்தகாரங்களையும் அது சுட்டரிக்கும் அப்பா. ஹல்லேலூயா. இந்த நேரத்துல ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆண்டவரே வீட்டு சுற்றிலும் தூதர்களை காவலுக்கு வைத்து அப்பா நீர் பாதுகாத்தருள்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க அப்பா. அக்கினியின் மதில்களை எழுப்பி அவர்களை மறைத்துக் கொள்ளும் சுவாமி. எல்லா தீங்கிலும் அவர்களை விலைக்கு பாதுகாத்தருளும் ஆண்டவரே. அப்பா யார் யாரெல்லாம் வெளியே போயிட்டு உள்ள வர்றாங்களோ பாதுகாப்பு இருக்கட்டும், ரத்தம் அவங்க தலைமீது இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த ஒரு பயங்கரமோ எந்த ஒரு ஆண்டவரே அசம்பாவிதமும் நடந்துராதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. கடைக்கு போயிட்டு வரும்போது கூட சுவாமி அந்த கிருமி தொடாதபடிக்கு நீர் பாதுகாத்தருளும் சுவாமி. நீங்க தான் தகப்பன் எங்களுடைய ப்ரொடெக்டிவ் லேயர் எல்லாமே சுவாமி. இந்த நேரத்துல கூட சுவாமி ஆண்டவரே இந்த தினத்துல யார் யாரெல்லாம் கலந்து கொள்ளவில்லையோ உங்களுடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்கட்டும் சுவாமி. அவர்கள் சீக்கிரத்திலே ஆண்டவர் வர நாட்களில கலந்து கொண்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யுங்க. இன்றைய தினத்துல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சுவாமி ராஜா. நீர் நிரப்புங்க சுவாமி. உங்களுடைய ஆவியினால நிரப்புங்க. உங்களுடைய ஆசீர்வாதங்களை பொழிங்க சாமி. அவங்க பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து அவங்க என்ன பதிலுக்காக காத்திருக்கிறார்களோ அதை நீங்க அவங்களுக்கு செய்யுங்க சாமி. அப்பா எல்லாத்துலயும் ஆண்டவரே ஒரு சின்ன உயர்வு கொடுங்க டாடி. அப்பா இந்த நாட்களிலே எங்கேயுமே போகலன்னா கூட ஆண்டவரே செலவு தலைக்கு மேல வருது ராஜா. அவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க உம்மால் மாத்திரம்தான் தகப்பனே முடியும் அப்பா. உண்மையே சார்ந்து உண்மையே நோக்கி உண்மையே நம்பி இருக்கிறோம் ராஜா. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய தாகத்தை தீர்க்கிற ஆண்டவரே அந்த தண்ணீரும் நீரே, ஜீவ தண்ணீரும் நீரே சாமி ராஜா. நன்றி தகப்பனே. இந்த நேரத்துல எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய பாதப்படியில சமர்ப்பிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உடைய நாமத்துக்கு ஏறடிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வேண்டுதலை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சகோதரி செய்த ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்கள் மனதளவில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கூடிய சீக்கிரத்தில் சத்தம் வெளிப்படும், அவருடைய நியாயம் வெளிப்படும், அவருடைய சத்தம் வெளிப்படும், அவருடைய மகிமை வெளிப்படும். கர்த்தர் பெரிய சுகத்தை கட்டளையிடுவார் என்று விசுவாசிப்போம். கர்த்தருடைய சுகத்திற்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Amen. Benediction, ஆசீர்வாதம். நான் மத்தியில் இருக்கிற சுவிசேஷ வாட்ஸ்அப்பில் வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கேக்குதா? கேக்குது. அதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். Thank you, sir. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், வல்ல பெரிய காரியங்களை செய்வார். அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து உங்களை வழிநடத்துவார், உங்களை பலப்படுத்துவார், அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார், சத்துவத்தை அருள்வார், உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அருள்வார். நீங்கள் எங்கு சென்று வந்தாலும், நீங்கள் யாருக்கு ஜெபித்தாலும் கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை கேட்பார், பலப்படுத்தி காத்துக்கொள்வார். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இன்னும் வரப்போற நாளில் அதிகமான காரியங்களை கர்த்தர் செய்து கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். God be with you. God's peace be with you. Stay blessed and praise the Lord. Good night. Amen. Thank you, brother. Thank you, sister. Thank you, brother. Thank you. God bless you. Thank you. Good night. Thank you, ma. Thank you. Thank you, sister. Thank you, everyone. Thank you. God bless you all.